என்ன காரணம்? முல்லை பஸ் ஸ்டாண்ட்ல கடை உங்க பிரச்சனையா? முல்லை பஸ் ஸ்டாண்ட்ல உங்க கடை பிரச்சனை. கடை என்ன நீ ஊருக்கு வந்து கடை யால விடுற? வருஷத்துக்கு ஒரு கடை யார் ஊமறன்னு நீ கேட்க கூடாது. கடை வருஷத்துக்கு ஒரு முறை. நீ போ தலைவா. அட நீ போ தலைவா. கவர்மெண்ட் கடையா யாருன்னு? டேய் நீ பேசுற அளவுக்கு நீ அனுபவிப்படா. நீ பாருன்னு. எவன் சொன்னான்ற நானு அண்ணன் கூட தான் சொன்னா. கவர்மெண்ட் கடை நான் கேட்பேன். கவர்மெண்ட் கடை நான் யாருக்கு கவர்மெண்ட் கடை யாருக்கு கேட்பேன். அவங்கிட்ட போய் சண்டை போட்டுக்கிறா. யார் சொன்னா? ஜெயிலுக்கு போயிட்டு டவுசரோட உட்காந்து நீங்க எல்லாம் பேசுவீங்க, நாங்க பேசக்கூடாதா? பேசுவோம். எவன் டவுசர் உட்காந்தா? ஆமா ஆந்தவிக்கு நீங்க தான் உட்காந்தீங்க. ஆந்தவிக்கு நீங்க உட்காந்தீங்க. என்ன ஆதாரங்களா? டவுசர் உட்காந்து நீங்க எங்கிட்ட தானே? டேய் காட்டா நீ போய் அவங்கிட்ட படிச்சு யாருன்னு கேட்டேன். அடிச்சாங்க. இப்ப எதுக்காக அடிச்சாங்க? ஆனா நான் பாட்டுக்கு வண்டியில வந்தேனா கேட்டாக்கா ஏதோ ரமேஷ் அவங்க அக்கா ஏதோ திட்டுன்ற மாதிரி சொன்னானுங்களா. நான் யாருமே திட்ட கிடையாதுண்ணா. ஆதாரத்தை நிரூபிக்க சொல்லுங்கண்ணா. நிரூபிக்க சொல்லுங்க. அவங்க சொல்றாங்க கவர்மெண்ட் கடை நீதான் ஏலத்துக்கு ஏத்தி விட்ட, அதனால அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. நான் வீடியோ ஆதாரம் நான் கொடுக்கறேன்னா கவர்மெண்ட் கடை ஏலத்துக்கு எடுத்தது ஒரு குத்தமானா? யார் யார் அடிச்சது? பாகாங்க மச்சா ரகு ரகோக பொண்டாட்டி மெயினா ரமேஷ் கவர்மெண்ட் வேலையில இருக்கிறான். அவன் தான் ஆளுங்களை தூண்டி அடிச்சது அவன் தான் மெயின் காரணம். அப்புறம் அவங்க அக்கா அவங்க தங்கச்சி மொத்தம் 7 பேர்னா மண்டே உடச்சானா. பாதிக்கப்பட்டவர் பேர் வந்து திருப்பதிண்ணா. நான் தான் இப்போ பேசிட்டு இருக்கேன். நான் தான் திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் மளிகை கடை எடுத்திருக்கேன் ஏலத்துக்கு. அதோட இது நான் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். கடையோட வீடியோ இதுதான். இதை ஏன்டா எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு, கடையாளத்தை ஏன் எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜாதி பேத்தை சொல்லி திட்டினவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரகு. அவங்களுடைய தம்பி பேர் தான் பாகா. இவனு வந்து தொடர்ச்சியாக நம்மளுக்கு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே தான் இருந்தானுங்க. இதில் இவனுக்கு 2 பேரும் போய் நின்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரமேஷ்னு சொல்லிட்டு திமுக கட்சிக்காரன் கிளை செயலாளர், பஞ்சாயத்துக்குள்ள கிளை செயலாளர். அவன் பேர் ரமேஷ்னு சொல்லிட்டு கண்ட்ராக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல. திருப்பத்தூர் சென்னை அந்த ரூட்டில் வந்து பஸ் கண்ட்ராக்டராக ஒர்க் பண்ணுறாரு. எப்பவுமே ஒரு நைட் டியூட்டி தான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இது பண்ணதுக்கப்புறம் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி கடைக்கிட்ட வந்து ஒரு டைம் பிரச்சனை பண்ணாங்க. நாங்கள் போய் ஸ்டேஷனில் வந்து சார் இந்த மாதிரி கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க, எங்களுக்கு உயிருக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் பாதுகாப்பு தான் ஸ்டேஷனில் நான் பேசிக்கிறேன், நான் நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டாப்புல. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே என் ஒய்ஃபுக்கு பிளட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் திருப்பத்தூர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு ஒரு மாதமாக அதே வேலையை நான் அலைஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தது. அதுக்கப்புறம் இந்த ஒரு 4 மாதமாக எந்த ஒரு இது இல்லாமல் தான் இருந்துச்சு. போன திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, என்னை பற்றி தப்பாக நான் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்துச்சு, நீங்கள் வந்து ரமேஷோடைய அக்காவை வந்து தவறுதலாக பேசணும், அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. சரிங்க சார், இப்போது மணி ஒரு 3 ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நான் வர முடியாது, நான் வேணா நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிவிட்டு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு, இந்த மாதிரி ரமேஷ் வந்து ஆளுங்கள்லாம் செட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுகிறான், நீ வந்தால் அடிச்சிடறதுக்கு அப்படின்னு. என்ன அடிக்கிறதுக்கு இல்லை என்னப்பா இருக்குது, என் கடையை நான் திறக்கிறதுக்கு நான் வரேன், இவங்களுக்கு பயந்துட்டுலாம் நான் கடையை திறக்காமலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடையை திறக்கலாம்னு சொல்லிட்டு வந்த என்ன ரோட்டில்
வழிமறித்து அவங்க கூட இருந்த ரவுடி பசங்கள்லாம் வச்சுக்கிட்டு அதில் இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர்காரன், ரகுவுடைய மச்சான், பழனின்னு சொல்லிட்டு அவன் பேர். குறைஞ்சது 5 பேர் வந்து வெளியூர்காரங்க. இவங்க ஆல் ரெடி பண்ணி ஒரு டீமாக செட் பண்ணி என்னை அடிச்சிட்டாங்க. கல்லால் அடித்து என் மண்டை ஓப்பன் ஆகிருக்கு, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கேன். அது வீடியோ அங்கே இருக்குது. இல்லை இதை விட இன்னும் ஃபுல் வீடியோ வேணும்னு கேட்டிங்கன்னா கூட நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன், வாங்க நான் தரேன்.